இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா, காவேரிட்ட வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப என்னோடய ஃபேமிலிலாம் நான் விட்டுட்டு, என் ஃபேமிலி எனக்கு இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாத்தா பாட்டிகிட்ட தான் நான் வாழ்ந்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம காவேரி மடியில் படுத்துகிட்டே ரொம்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் பேரண்ட்ஸை விட்டு கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே உங்கள் பொண்ணு வந்து பிறப்பா, உங்களை அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துவான்றாங்க. உடனே விஜய் வந்து காவேரி வயிற்றில் கையை வச்சு செம்மையாக இது பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து கடலுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம் அப்படின்றாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, நான் சின்ன பிள்ளையில போனது அப்படி சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க போகிற விஷயம்லாம் இங்கே வந்து நம்ம பசுபதிக்கு தெரியுது. பசுபதி ஆட்கள்லாம் அங்கே போகிறாங்க. எப்படியாச்சும் நம்ம விஜயும் காவேரியும் ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாரியில் கொண்டு போய் அப்படியே அடிச்சிடறாங்க. அங்கே அப்படியே கீழே மயங்க 2 பேருமே விழுந்துறாங்க. எல்லோரும் சுற்றி இருக்கவங்க பூரா கதறாங்க. எந்திரிமா எந்திரிமான்னு கத்துறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. சுயநினைவே 2 பேத்துக்கு இல்லை. லாஸ்ட்டில் சுயநினைவு வருது. நம்ம காவேரிக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துடுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.